சுபமுகூர்த்த பட்டுச்சேலைகளின் மாளிகை திலகராஜ் டெக்ஸ்டைல்ஸ் சிவகாசி. விருதுநகர் மாவட்டத்திலே மிக பிரம்மாண்டமான ஜவுளி சாம்ராஜ்யம் நாம சிவகாசி திலகராஜ் டெக்ஸ்டைல்ஸ் தான். ஈரான் விரைவில் புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வலியுறுத்தியுள்ளார். இனியும் தான் நல்லவராக இருக்க முடியாது என்று கையில் துப்பாக்கி ஏந்தியபடியான புகைப்படத்தையும் வெளியிட்டுள்ளார். ஈரான் அமெரிக்கா இடையே போர் நிறுத்தம் ஏற்பட்டிருந்தாலும் மேற்காசியாவில் தொடர்ந்து பதற்றம் நிலவி வருகிறது. கட்டுப்பாடுகளோ கட்டணமோ இல்லாமல் ஹார்முஸ் நீரிணையை திறக்க வேண்டும் மற்றும் அணு ஆயுத முயற்சியை கைவிட வேண்டும் என்று ஈரானை அமெரிக்கா தொடர்ந்து வலியுறுத்துகிறது. ஆனாலும் இது தொடர்பாக அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்த ஈரான் சில நிபந்தனைகளை விதித்துள்ளது. அதன்படி அமெரிக்காவுடன் அமைதி பேச்சுவார்த்தையை மீண்டும் தொடங்க வேண்டுமானால் முதலில் ஈரான் மற்றும் லெபனான் மீது போர் தொடுக்கப்படக்கூடாது என்பதற்கும் போர் முழுமையாக நிறுத்தப்படுவதற்கும் அமெரிக்கா முறையான உத்தரவாதம் கொடுக்க வேண்டும். இந்த உத்தரவாதம் கொடுக்கப்பட்டால் ஹார்முஸ் நீரிணை நிர்வாகம் மற்றும் மேலாண்மை குறித்து ஆலோசிக்கப்படும். அதன் பின்னரே அணுசக்தி விவகாரம் குறித்து ஈரான் விவாதிக்கும் என அந்நாட்டு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானின் நிபந்தனைகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டு வருவதாக வெள்ளை மாளிகை செய்தி தொடர்பாளர் கரோலின் லிவிட் சமீபத்தில் தெரிவித்தார். இது தொடர்பாக உயர்மட்ட பாதுகாப்பு ஆலோசனைகளுடன் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நேற்று முன்தினம் ஆலோசனை மேற்கொண்டதாக ஈரானின் ஃபாஸ் செய்தி நிறுவனம் செய்தி வெளியிட்டுள்ளது. இந்நிலையில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். பொதுவாக எழுத்து மூலமாக தனது கருத்துக்களை தெரிவிக்கும் டொனால்ட் ட்ரம்ப் இம்முறை புகைப்படம் ஒன்றையும் சேர்த்து பதிவிட்டுள்ளார். குண்டுகள் வெடிக்கும் பின்னணியில் கையில் அதிநவீன துப்பாக்கியுடன் காட்சியளிக்கும் டொனால்ட் ட்ரம்ப் இனியும் நல்லவராக இருக்க முடியாது என்று அதில் குறிப்பிட்டுள்ளார். மேலும் ஈரானால் ஒருங்கிணைந்து செயல்பட முடியாததால் அணு ஆயுதமற்ற ஒப்பந்தத்தில் எப்படி கையெழுத்திடுவது என்பது குறித்து அவர்களுக்கு தெரியவில்லை என்றும் அவர்கள் விரைவில் புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ள வேண்டும் எனவும் எச்சரிக்கை விடுத்துள்ளார்.